வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு ஆங்கிலத்துல யூனிட் 3 பிளஷர் இந்த பாடத்துல ஒர்க் புக்ல சில ஆக்டிவிட்டிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்ட் புக் சார்ந்த ஆக்டிவிட்டிகள் நம்ம முடித்து விட்டு இருக்கிறோம். ஒர்க் புக்கில் 2 ஆக்டிவிட்டிகள் யூனிட் 3வில் யூனிட் 9 ஆக்டிவிட்டி 9 and 10 are to be done. We will be doing it today. இன்னைக்கு நம்ம அதை பண்ணுவோம். Your friends paid you a visit. உங்கள் நண்பர்கள் உங்களை வந்து சந்தித்தார்கள். Write the questions that you would use to offer them food and drinks. உங்களுடைய நண்பர்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலில் உட்கார சொல்வீர்கள், பிறகு ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் கொடுப்பதாக கூறுவீர்கள் இல்லையா? Whatever food or drink that you're having, you will offer them. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொடுக்க விருப்பப்படுவீங்க. ஸோ அத இந்த would you நீங்கள் சாப்பிடுவீர்களா அப்படின்னு ஒரு ப்ளீஸ் ஒரு ரிக்வெஸ்டா கேட்குற மாதிரி சில வாக்கியங்களை நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. ஹவு கேன் யூ ஆஃபர் தெம்? எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம கேட்க முடியும்? ரொம்ப ப்ளீஸிங்கா கேட்கணும். How will we ask them? Would you like? With these words, we need to ask, are they willing to have something? ஏதாவது சாப்பிட விருப்பப்படுகிறார்களா என்பதை இந்த 3 வார்த்தைகளை உபயோகித்து இங்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்துவிட்டு நாம் சில வாக்கியங்களை எழுதலாம். இங்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது? டீ, காஃபி, பிளான்டெயின்ஸ், வாழைப்பழங்கள், சாண்ட்விச்சஸ், கட்லெட், கேக், பிஸ்கெட்ஸ், இது போன்ற ஸ்நாக்ஸ் பதார்த்தங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. பழம், ஸ்நாக்ஸ், காஃபி, டீ. They have kept few drinks as well as snack items. அதை நாம் எப்படி கேட்போம்? நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? Would you like to have some? Would you like to have tea or coffee? நீங்கள் டீ அல்லது காஃபியை எதை குடிப்பதற்கு விருப்பப்படுவீர்கள்? குடிக்கிறீர்களா? Would you like to have tea or coffee? By seeing this picture, இந்த படத்தை பார்த்தவுடன் உங்களுடைய நண்பரிடம் நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த படத்தை பார்த்து இதில் எதையாவது சாப்பிட விருப்பப்படுகிறீர்களா? How will we write sentences? இதற்கு வாக்கியங்களை நாம் எப்படி எழுதலாம்? I'll write it on the board. So we can see coffee, tea, plantains, that is bananas, cutlets, cakes, sandwiches, and biscuits. All these are available. We are going to ask them. அவர்களிடம் நாம் கேட்க போகிறோம் எதை சாப்பிடுவதற்கு விருப்பப்படுகிறார்கள் என்று. First we move with activity 9 in our workbook, unit 3, pleasure. Would you like to have a cup of tea? Would you like to விருப்பப்படுவீர்களா டீ குடிப்பதற்கு? To have a cup of tea. Would you like to have a piece of cake? By looking into those pictures, we can offer them these snack items. அந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த தீனி பதார்த்தங்களை சாப்பிடுவதற்கு நாம் கேட்கலாம் நம்மளுடைய நண்பர்களிடம். Would you like to have a piece of cake? வாக்கிய இறுதியில் கேள்விக்குறியானது எழுதியிருக்க வேண்டும். வாக்கிய துவக்கத்தில் would விருப்பப்படுவீர்களா? சார்
It's asked in a very pleasing way. Would you like to have some sandwiches? சாண்ட்விச்சஸ் அல்லது கட்லெட்டுகள். இதில் இந்த இரண்டில் ஏதாவது சாப்பிடுவதற்கு விருப்பப்படுவீர்களா? Would you like to have some sandwiches or cutlets? So same way, by using this, would you like to? We are asking them, we are offering them some food items. எதை சாப்பிடுவதற்கு நீங்கள் விருப்பப்படுவீர்கள்? Would you? Last one. Some plantains. கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிடுவதற்கு நீங்கள் விருப்பப்படுவீர்களா? Would you like to have some plantains? PLANTAINS. இரண்டாவது டேர்மின் படி இந்த ஆக்டிவிட்டி ஆனது நம்மளுடைய ஒர்க் புக்கில் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அதற்கான பதில்களை பார்க்கிறோம். Would you? நீங்கள் சாப்பிடுவதற்கு விருப்பப்படுவீர்களா? Would is more pleasing than will. செய்வீர்களா அப்படிங்கிறத விட would you is more gentle and pleasing when compared to will. I would like to have some tea. நான் சிறிதளவு டீயை தேநீரை குடிப்பதற்கு விருப்பப்படுகிறேன். I would like to have some tea. If person is asking you, ஒருவர் உங்களிடம் கேட்கிறார்கள், அதற்கான பதில் நீங்கள் இப்படி கூறலாம். I would like to have coffee. நான் காஃபி குடிப்பதற்கு விருப்பப்படுகிறேன். I will like to have a cup of coffee அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் இதை குடிப்பதற்கு விருப்பப்படுகிறேன் என்ற பொழுது I would like to have some coffee. I would like to eat a piece of cake. சரி, அடுத்தபடியாக நாம் ஆக்டிவிட்டி 10 பார்க்கலாம். First, I'll read out the activity for you. முதலில் அந்த ஆக்டிவிட்டியை நாம் படித்து பார்க்கலாம். Here's a problem. இங்கு ஒரு பிரச்சனை. அதை படித்து அதற்கான பதிலை நாம் காண்போம். No time to do my homework. என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய தலைப்பு. I am சதுரா. I am in grade 7. என்னுடைய பேர் நான் சதுரா. நான் 7ஆம் வகுப்பில் இருக்கிறேன். My father and mother are government officers. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்டில் ஆபீசர்களாக பணிபுரிகிறார்கள். அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் ஆபீசர்ஸ்களாக வேலை செய்கிறார்கள். நான் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரே ஒரு குழந்தை. I am the only child in my family. அதாவது கூட வேற யாரும் சகோதரனும் சகோதரியும் கிடையாது. I am the only child in my family. என்னுடைய வீட்டிற்கு நான் ஒரே ஒரு குழந்தை. My grandmother looks after me because my parents go to work every day. என்னுடைய பாட்டி என்னை பார்த்து கொள்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் தினைக்கும் வேலைக்கு செல்வதால் என்னுடைய பாட்டி தான் என்னை பார்த்து கொள்கிறார்கள். என்னுடைய பாட்டி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா தினைக்கும் வேலைக்கு போறதுனால. I come home
ஃப்ரம் தி ஸ்கூல் அரவுண்ட் 2:30 p.m. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி அளவுக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வருவேன். தென் ஐ ஹாவ் மை லஞ்ச் அண்ட் வாட்ச் டிவி. வீட்டுக்கு வந்தவுடன் நான் மதிய உணவை சாப்பிட்டு சிறிது நேரம் டிவியை பார்ப்பேன். ஆஃப்டர் தட் ஐ கோ டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு என்னுடைய நண்பர்களுடன் விளையாடுவதற்கு நான் செல்வேன். ஐ ரிட்டர்ன் ஹோம் அரவுண்ட் 6 in the evening. ஒரு 6 மணி அளவில் நான் வீடு திரும்புவேன். ஐ ஹாவ் அ வாஷ் பிஃபோர் மை பேரண்ட்ஸ் கம் அண்ட் ஐ ஸ்டார்ட் மை ஸ்டடீஸ். நான் என்னுடைய பெற்றோர்கள் வருவதற்கு முன்பாக நான் ஒரு குளியலை எடுத்துக்கொள்வேன். பிறகு நான் படிக்கவும் ஆரம்பிப்பேன். when I have a lot of homework, I can't finish. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா எனக்கு அது முடிக்கவே முடியாது. then I go to school without doing my homework. அதனாலயோ என்னமோ நான் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் செய்யாமலேயே போயிடுவேன். அதன் பிறகு நான் பள்ளிக்கூடத்திற்கு ஹோம்ஒர்க் செய்யாமலேயே சென்று விடுவேன். I usually have my dinner at 8:30 p.m. 8:30 மணி அளவில் நான் என்னுடைய இரவு நேர உணவை சாப்பிடுவேன். 9 மணி அளவில் நான் படுப்பதற்கும் சென்று விடுவேன். அண்ட் கோ டு பெட் அரவுண்ட் 9 p.m. ஐ எம் வரிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது, எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். இந்த சத்துராவிற்கு அவளுடைய பெற்றோர்கள் வேலைக்கு செல்வதால் தன்னுடைய பாட்டி தான் அவளை வளர்க்கிறாள். வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் கொஞ்ச நேரம் மதிய உணவை சாப்பிட்ட பிறகு டிவியை பார்க்கிறார். அதன் பிறகு விளையாடுவதற்கு அவளுடைய நண்பர்களுடன் சென்று ஒரு 6 மணி அளவில் வீடு திரும்புகிறார். ஸோ ஷி பிளேஸ் ஃபார் குவைட் அ லாட் ஆஃப் டைம். நிறைய நேரம் விளையாடுறதுக்கு நேரத்தை செலவு பண்றாங்கிறது நமக்கு தெரியுது. அம்மா அப்பா வரத்துக்கு முன்னாடி மூஞ்சியில ஆரம்பிட்டு, அதாவது ஒரு குளியல போட்டுட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள யோஜனை பண்ணி பார்த்தா நிறைய ஹோம்ஒர்க் இருக்குங்கிறது ஒரு சிந்தனை வருது. அதுக்கு அவ என்ன பண்ணலாம்? முதல்ல ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் டிவியை பார்த்து ஹோம்ஒர்க் முதல்ல முடிச்சிட்டோம்னா அதற்கப்புறம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நண்பர்களுடன் விளையாடி விட்டு வீடு திரும்பியவுடன் சாப்பிட்டு படுத்து விடலாம். அவள் என்ன செய்கிறாள்? டிவி பார்த்து சாப்பிடுறா, டிவி பாக்குறா, விளையாடுறா. கொஞ்ச நேரம் தான் இருக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு. அதனாலேயே என்னவோ அவளால மறுநாள் ஸ்கூலுக்கு போறது ஹோம்ஒர்க் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. ஸோ இஃப் அட் ஆல் ஷீ ஸ்பெண்ட்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட் டூயிங் தி ஹோம்ஒர்க். முதலில் ஹோம்ஒர்க்கை முடிப்பதற்கு சிறிது நேரம் முதலிலேயே செலவழித்து விட்டால் அவள் பிறகு சந்தோஷமாக விளையாடலாம். இதை அவள் மாற்றிக்கொண்டால் அவளால் ஹோம்ஒர்க்கை முடித்து விட முடியும், இல்லையா? So this is the solution that we can give to her. இந்த ஒரு தீர்வை நாம் அவளிடம் கொடுக்கலாம். What's your advice? Make sentences with should and shouldn't. should என்றால் செய்ய வேண்டும், shouldn't என்றால் செய்யக்கூடாது. பாசிட்டிவ் should, shouldn't என்றால் செய்யக்கூடாது. Make sentences with should and shouldn't. He shouldn't go to play when he has a lot of homework. நிறைய ஹோம்ஒர்க், நான் சொன்னது போல் நிறைய ஹோம்ஒர்க் இருந்தால் விளையாடுவதற்கு செல்லக்கூடாது. முதலில் ஹோம்ஒர்க் படிப்பதற்கோ எழுதுவதற்கு என்ன இருக்கிறதோ அதை நாம் முதலிலேயே முடித்து விட்டால் பிறகு சந்தோஷமாக விளையாடலாம், இல்லையா? இதே மாதிரி தானே நமக்கும் தோணும். அட் டைம்ஸ் நமக்கும் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும், படிக்க இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நண்பர்கள் யாராவது வீட்டிற்கு வந்து விடுவார்கள், அவர்களுடன் நாம் விளையாடுவோம். கவனம் சிதறி விடுகிறது. அதற்கு பதிலாக முதலிலேயே இந்த பாடத்தையும் ஹோம்ஒர்க்கையும் எழுதி படித்து முடித்து விட்டால் பிறகு சந்தோஷமாக நாமும் விளையாடலாம். He shouldn't go to play when he has lot of homework. வேறு 2 வாக்கியங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு டைம் டேபிள் போட்டு கொள்ளலாம்.
இத்தனை நேரம் டிவி பார்க்கலாம், இத்தனை நேரம் சாப்பாடுக்கு நேரம் செலவழிப்பது, இத்தனை நேரம் நண்பர்களுடன் விளையாடுவது, இதை போல் ஒரு டைம் டேபிள். ஒரு 2:30 மணி அளவுக்கு ஸ்கூல்ல இருந்து நம்ம வீடு திரும்புறோம்னா 3ல இருந்து 3:30 டிவி சாப்பிடுவதற்கு, 3:30 ல இருந்து 4 டிவி பார்ப்பதற்கு, 4ல இருந்து 5:30 மணிக்குள் நாம் ஹோம்ஒர்க்கை, அல்லது நிறைய இருந்தா 4ல இருந்து ஒரு 6 மணி அளவே நம்ம ஹோம்ஒர்க்கை எழுதலாம். அதுக்கப்புறம் 6ல இருந்து 8 மணி உங்க நண்பர்களோட ஜாலியா விளையாடலாம் இல்லையா? சந்தோஷமா, எந்த ஒரு விதமான ஒரு டென்ஷன் இல்லாம, நாளைக்கு ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணணுங்கிற சிந்தனை இல்லாம நிம்மதியா விளையாடலாம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த வேலையை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை ஒரு டைம் டேபிள் போட்டுக்கொண்டு செய்தால் நமக்கு உண்டான வேலைகள் சுலபமாக முடிந்துவிடும் இல்லையா? வாட் ஆர் தி அட்வைசஸ் we can give? முதலில் அவர்கள் கூறியிருக்கிற அட்வைஸ், he shouldn't go to play when he has a lot of homework. அவன் விளையாடுவதற்கு செல்லக்கூடாது. அவனிடம் எப்பொழுது நிறைய ஹோம்ஒர்க் இருக்கிறதோ விளையாடுவதற்கு செல்லக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபரினுடைய முடிவு அது நல்லதா கெடுதலா என்பது அது அவரவருடைய முடிவின்படிதான் சரி அல்லது தவறு என்று நாம் முடிவெடுக்கிறோம். அதுதான் ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் அதுதான் வித்தியாசம். கைண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைச்சேன். ஆப்ளிகேஷன் ஆர் இட் இஸ் அ ரூல், whereas should is determined according to one's duties and responsibilities. அவர்களுடைய அவரவர்களுடைய பொறுப்புகள் பொறுத்து எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது நாம் நிர்ணயிக்கிறோம் இல்லையா? இங்க மஸ்ட் அப்படி கிடையாது. பொதுவாக நாம் அப்படிதான் செயல்பட வேண்டும். இப்போ சாலையில் செல்லும் பொழுது விதிமுறைகளை நாம் மீறக்கூடாது, டிராபிக் ரூல்ஸை நம்ம மீறக்கூடாது இல்லையா? வி ஷுட் ஒபே டிராபிக் ரூல்ஸ் சொல்லுவோமா, வி மஸ்ட் ஒபே டிராபிக் ரூல்ஸ் சொல்லணுமா? வி மஸ்ட் ஒபே டிராபிக் ரூல்ஸ். ஏன்னா அது மேண்டேட்டரி, கட்டாயமாக நாம் பின்பற்ற வேண்டியது. அது நம்ம சௌரியத்துக்கு வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா பண்ணக்கூடாதுன்னு அப்படின்லாம் அங்க இஃப் கிளாஸ்க்கு அங்க இடமே கிடையாது. நாம் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், அதுதான் மஸ்ட். ஆனால் ஷுட் என்பது நாம் இப்படி செய்தால் நம்மளுடைய வேலையானது சுலபமாக முடிந்துவிடும். ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு ஒன்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவரவர்களுடைய பொறுப்பின்படியும் அது முடிவெடுக்கப்படுகிறது. ஸோ ஹியர் சதுரா இஸ் unable to apportion time. நேரத்தை சரியாக ஒவ்வொரு வேலைக்கும் செலுத்த முடியாத காரணத்தினால் அவனால் ஹோம்ஒர்க்கை செய்து முடிக்க முடியவில்லை இல்லையா? சோ he should plan டேபிள் போடணும். ஆரம்பத்தில் நான் அவள் என்று தவறுதலாக சொல்லிவிட்டு, he should, it is a male, he should work according to a timetable. நேரத்தை டிவி பார்ப்பதற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடாது. he shouldn't செய்யக்கூடாது. should should செய்ய வேண்டும், செய்யக்கூடாது.
நிறைய நேரத்துக்கு டிவி பார்க்க கூடாது. We shouldn't watch TV too much. So we have framed two sentences with should and shouldn't. வேற ஏதாவது இரண்டு வாக்கியங்கள் உங்களால் எழுத முடியுமா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த கதைக்கு பொருத்தமாக? If at all you are able to, please let me know in chat box. இந்த கதைக்கு சம்பந்தமாக அவன் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த இரண்டு வாக்கியங்களை நீங்கள் இந்த chat பாக்ஸ்லயோ அன்மியூட் செய்து கூட சொல்லலாம். அது எனி சென்டென்சஸ் ஃப்ரம் யோர் end? உங்களிடம் இருந்து ஏதாவது இரண்டு வாக்கியங்கள் இருக்கிறதா? விளையாட்டில் நிறைய நேரமானது செலவழிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டிவி பார்ப்பதற்கு, இந்த இரண்டிலும் ஒரு போதுமான அளவு நேரத்தை குறைத்து விட்டால் படிப்பதற்கும் ஹோம்ஒர்க்கை எழுதுவதற்கும் நிறைய நேரம் கிடைத்து விடுவது இல்லையா? So Ch- in this way Chatura can solve the problem by doing his homework on time. நேரத்துடன் ஹோம்ஒர்க்கை சுலபமாக முடித்து விடலாம். Okay, we'll move on to next activity. அடுத்த ஆக்டிவிட்டி யூனிட் 4-இல் நாம் பார்க்க போகிறோம். On a busy day. முதலில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டை நாம் படிப்போம். பிறகு அந்த ஆக்ட் சம்பந்தமாக, இந்த நாடகத்துக்கு சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான பதில்களையும் நாம் பார்க்கலாம். முதல்ல அதை புரிஞ்சுப்போம். புரிஞ்சுட்டோம்னா பதில சுலபமா எழுதிட முடியும். This activity and unit is there for our second term portion. இன்னும் ஒரு வாரத்தில் நாம் ரிவிஷனை ஆரம்பித்து விடலாம். Lahiru woke up at 5 a.m. to go to the school. லஹிரு ஸ்கூல் செல்வதற்காக 5 மணி அளவில் எழுந்து கொண்டான். வேக் என்றால் நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். woke என்றால் எழுந்து கொண்டான், இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. புரியுதா? வேக் என்பது பிரசன்ட் டென்ஸ், woke என்பது எழுந்து கொண்டான், எழுந்து விட்டான். வேக் பிரசன்ட், அதாவது நிகழ்காலம். அதுவே woke என்றால் எழுந்து கொண்டான், அது இறந்த காலம். சரி. He made his bed, washed his face and went to the kitchen to collect his lunch box. அவன் 5 மணி அளவில் எழுந்த பிறகு தன் படுத்த இடத்தை அது சரி செய்தான். He made his bed, அதாவது போர்வை எல்லாம் அடிச்சு தலாணி எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி முகத்தெல்லாம் அலம்பி பல் தேய்ச்சு அப்புறம் நேர கிச்சனுக்கு போறான். அம்மா தயாரித்து இருக்கிற அந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொள்வதற்காக அவன் செல்கிறான். Mother, here's your lunch. Do you have cricket practices today? இதான் உன்னுடைய மதிய உணவு. உனக்கு இன்னைக்கு கிரிக்கெட் பிராக்டிசஸ்லாம் இருக்கா? லஹிரு, இன்னைக்கு இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு மதியானம் ஸ்கவுட் பிராக்டிசஸ் அதுதான் இருக்கு. ஐ ஹாவ் ஸ்கவுட்டிங் திஸ் ஆஃப்டர்நூன்.
யூ ஹேட் கிரிக்கெட் பிராக்டிசஸ் ஆன் ஃப்ரைடேஸ் லாஸ்ட் இயர். போன வருடம் எல்லாம் வெள்ளிக்கிழமை பொழுது உனக்கு கிரிக்கெட் பிராக்டிசஸ் இருந்தது. பட் திஸ் இயர் யூ ஹாவ் ஸ்கவுட்டிங். ஆனா இந்த வருஷம் உனக்கு என்ன ஸ்கவுட் பிராக்டிஸ் இருக்குங்கிற? அப்படின்னா அந்த பயிற்சி எடுக்கிற நாட்கள், அந்த பிராக்டிஸ் நாட்கள் எல்லாம் மாறி விட்டதா? Have they have they changed the practice days? Yes, they have. The coach decided to change the practice days. The teacher in charge will send you a letter with the new days. ஆமா, மாத்திருக்காங்க. அந்த யார் வந்து இந்த பயிற்சி எடுக்கிறாரோ அந்த கோச் வந்து நாட்களை வந்து மாத்திருக்காரு. The teacher in charge அந்த ஆக்டிவிட்டி, அந்த கிரிக்கெட் கோச்சிங் யாரு பொறுப்போ, அந்த எந்த ஆசிரியர் வந்து பொறுப்போ அவர் வந்து உனக்கு கொஞ்ச நாள்ல ஒரு காகிதம், ஒரு லெட்டரை அனுப்புவார்கள். they will send you a letter within a few days. நியூ டேஸ் அனுப்பியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் நியூ டேஸ், within a few days, சில நாட்களுக்குள். மதர், இஸ் இல்ஹாம் ஸ்டேயிங் ஆஃப்டர் ஸ்கூல் வித் யூ? இல்ஹாம் வந்து உன்னுடன் ஸ்கூலில் தங்குகிறானா ஸ்கூல் முடிந்த பிறகு? ஆமாம்மா, கிருஷ்ணாவும் என் கூட தங்குறான். ஆ, தட்ஸ் குட். யூ கேன் ஷேர் யோர் லஞ்ச் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் டைம் வில் யூ ஃபினிஷ்? அப்படின்னா நல்லது. உன்னுடைய நண்பர்களோட உன்னுடைய மதிய உணவை நீ பகிர்ந்துக்கலாம். எத்தனை மணிக்கு முடியும்? ஒரு 5 மணி அளவுக்கு முடியும். மதர், கேன் யூ ஆஸ்க் டாரன்ஸ் மதர் டு பிரிங் மை ஸ்கவுட் லாக் புக்? டாரினுடைய அம்மாவிடம் என்னுடைய இந்த ஸ்கவுட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், அதை கொண்டு வருவதற்கு ஞாபகப்படுத்த முடியுமா? சொல்ல முடியுமா? He took it home last week and he is not well and I need the log book today. அவன் போன வாரம் எடுத்துட்டு போனான், அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து இந்த லாக் புக் வந்து வேணும். ஆல் ரைட், ஐ லாஸ்கர். சரி, நான் அப்படின்னா நான் கேட்கறேன். இந்தா உன்னுடைய வாட்டர் பாட்டில், கேப் எடுத்துக்கோ, ஸ்கவுட் யூனிஃபார்ம்லாம் எடுத்துக்கோ. டேக் யுவர் கேப் அண்ட் ஸ்கவுட் யூனிஃபார்ம். தேர் கம்ஸ் தி பஸ். பாய் சிஸ்டர். சிஸ்டர் சேஸ், அவனுடைய சகோதரி சொல்கிறார். உன்னுடைய கேப் எங்க? வேர் இஸ் யுவர் கேப்? ஓ, ஐ forgot it. கேன் யூ கெட் இட் ஃபார் மீ ப்ளீஸ்? எனக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு வர முடியுமா? அது என்னுடைய மேஜை மேல இருக்கு. இட்ஸ் ஆன் மை டேபிள். ஹியர் யூ ஆர். தோருக்கு. பாய் பாய் he says and the conversation comes to an end. இதுடன் இந்த உரையாடல் முடிவுக்கு வருகிறது. லஹிரு அன்றைய தினம் 5 மணி அளவில் ஸ்கூலுக்கு செல்வதற்காக சீக்கிரமாகவே எழுந்து விடுகிறான். தன்னுடைய படுக்கையை சரி செய்துவிட்டு முகத்தை அலம்பிவிட்டு நேராக கிச்சனுக்கு செல்கிறான். கிச்சனுக்கு போனா அம்மா உணவை தயாரிச்சிருப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போறதுக்கு. அம்மா கேக்குறாங்க, இன்னைக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கான்னு. இல்ல, எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் கிடையாது, எனக்கு இன்னைக்கு ஸ்கவுட்டிங் தான் இருக்கு. ஸ்கவுட்ஸ்ல இருக்கான் அந்த பையன், நேஷனல் கேடட் கார்ப்ஸ், என்சிசில இருக்கான். உனக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் வெள்ளிக்கிழமை போது போன வருஷம் எல்லாம் கிரிக்கெட் பிராக்டிஸ் தானே இருக்கும், இந்த வாட்டி என்ன ஸ்கவுட்டிங் இருக்கு, மாத்திட்டாங்களா? அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய நபர், இந்த கோச் இன்சார்ஜ், அவர் வந்து நாளை மாத்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து உனக்கு அந்த தகவல் ஒரு காகிதத்து மூலியமா உனக்கு வந்துடும். இல்ஹாம் வந்து உன்னோட தங்கிட்டு இருக்கானா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஆமாம்மா, என்னோட கிருஷ்ணாவும் தங்கி இருக்கான் அப்படின்னு லஹீரு சொல்றான். அப்படின்னா நல்லது, உன்னுடைய உணவை வந்து மதிய வேளையில நண்பர்களுடன் பகிர்ந்துக்கலாம். அம்மா, ஒண்ணு மறக்காம ஒரு விஷயத்த பண்ணிடு அப்படின்னு லஹீரு தன் அம்மாட்ட சொல்றான். டேரனுடைய அம்மாட்ட வந்து தன்னுடைய ஸ்கவுட் லாக் புக்கை கொண்டு வரதுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுடைய நண்பர் டேரன் வந்து போன வாரம் எடுத்துட்டு போனா, ஆனா இன்னைக்கு உடம்பு முடியலங்கிற காரணத்தினால வரல. அதனால அவங்க அம்மாட்ட சொல்லி ஞாபகப்படுத்த சொல்றான். அவங்க அம்மா அவனுடைய வாட்டர் பாட்டிலையும் ஸ்கவுட் யூனிஃபார்மையும் எடுத்துட்டு போறதுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவனுடைய சகோதரி போயிட்டு வா என்று சொல்கிறான். இத்துடன் இந்த கான்வர்சேஷன் ஆனது முடிவுக்கு வருகிறது. இதோட இந்த ஆக்ட் முடியுது. When does Lahiru have scout practices?
He has scout practices on Fridays. வெள்ளிக்கிழமைகள் பொழுது. Who has taken Lahiru's logbook? The scout logbook யார் எடுத்துட்டு இருக்கா? Darren. Darren has taken எடுத்துக்கொண்டு இருக்கிறான். எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என்பதற்கான வார்த்தை தான் has taken. Darren has taken Lahiru's has taken என்னுடைய வார்த்தை முற்று பெற்ற நிகழ்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Has taken Lahiru's logbook. அவன்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். Name the friends who do scouting with Lahiru. லஹீருவுடன் வேற யாரெல்லாம் ஸ்கவுட்டிங்க்கு செல்கிறார்கள்? இல்ஹாம் மற்றும் கிருஷ்ணா. இல்ஹாம் அண்ட் கிருஷ்ணா. லஹீருவுடன் இல்ஹாம் மற்றும் கிருஷ்ணா ஸ்கவுட்டிங்கை செய்கிறார். மூன்று கேள்விகளுக்கான பதில்களை எழுதிக் கொள்ளுங்கள். Why was Lahiru, I'm sorry, why has Darren not returned Lahiru's book? Darren ஏன் லஹீரோவுடைய புத்தகத்தை கொடுக்கவில்லை? Because he is not well. அவனுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால் அவனால் கொடுக்க முடியவில்லை. Has not returned. As he is not well. அவனுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால் அவன் புத்தகத்தை தரவில்லை. Has not returned. This is fourth question answer. நாலாவது கேள்விக்கான பதில். I'll keep it over here. Why was Lahiru in a hurry to go? ஏன் அவசரத்துல இருந்தான் லஹீரு போறதுக்கு? Lahiru was in a hurry to go because the bus had come at that point of time. ஏனென்றால் பஸ் வந்து விட்டிருந்தது. அதனால் அவன் அவசரத்தில் இருந்தான்.
The entire sentence is in capital letter. Was in a hurry. அவசரத்தில் இருந்தான் செல்வதற்கு. Lahiru was in a hurry to go because ஏனென்றால் பஸ் ஆனது வந்து விட்டிருந்தது. Bus had come at that time. Lahiru was in a hurry to go because bus had come at that time. Why did Lahiru forget to take that with him? And where was it? Take thatனா தட்ங்கிற வார்த்தை என்னத்தை குறிக்கிறது? இந்த தொப்பிய குறிக்கிறது. ஏன் லஹிரு வந்து மறந்து விட்டான் எடுத்துக்கொள்வதற்கு அந்த கேப்பை? லஹிரு அந்த கேப்பை மறந்து விட்டான் ஏனென்றால் what did Lahiru forget to take with him? Lahiru forgot to take cap with him. அது எங்க இருந்தது? அது மேஜை மேல் இருந்தது. லஹீரு வாட் டிட் லஹீரு ஃபர்கெட்னா எதை வந்து லஹீரு மறந்தான்? லஹீரு had forgotten மறந்திருந்தான். had forgotten his cap தன்னுடைய தொப்பியை மறந்து விட்டிருந்தான். had forgotten his cap. அது எங்க இருந்தது? அது மேஜை மேல் இருந்தது. It was on the table. அது மேஜை மேல் இருந்தது. Unit 4 A busy day. ஆக்டிவிட்டி 1 இந்த ஆக்ட் அவுட்டை நாம் படித்தோம். ஹீரோவை பத்தி ஒரு சிறிய ஹீரோவும் தன்னுடைய அம்மா சகோதரியிடம் ஒரு சிறு உரையாடல், அதற்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆக்டிவிட்டி 8. That is also part of term 2 syllabus. Activity 8. நாம் எல்லாரும் அந்த கலைடோஸ்கோப் என்பதை விளையாடுவதற்கு விருப்பப்படுவோம் இல்லையா? அதுல மார்பிள்ஸ் போட்டிருக்கும், மிரர்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இங்கே செய்முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெட்ஸ் மேக் அ கலைடோஸ்கோப். வாட் யூ நீட்? 3 rectangular shaped mirrors of medium length. நடு அளவில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள், செல்லோ டேப், ஒரு பிவிசி டியூப், ஒரு பெரிய நீளமான டியூப், a lid or an end cap to close the PVC tube. அந்த PVC டியூபை மூடுவதற்கான ஒரு கேப், ஒரு மூடி. Complete the blanks using the following words to know the steps. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இடையில் பிளாங்க் ஆனது போடப்பட்டுள்ளது. அதற்கு சரியான பதிலை நாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். First, dash the mirrors carefully into a triangle shiny sides in. First, place the mirrors. வையுங்கள். Place the mirrors தான் வைக்கணும். First, place the mirrors carefully into a triangle, shiny sides in. Then, wind the tape around the triangle. அதை
அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்தில் டேப்பை சுத்துங்கள். Then wind the tape around the tape triangle half inch from each end. அரை இன்ச்சுக்கு ஒவ்வொரு எண்ட் பகுதியுமே, அதாவது முனை பகுதியுமே அதை சுத்த வேண்டும். Next, dash the mirrors into PVC tube. Then next, அடுத்தபடியாக, முதலில், அடுத்ததாக, முதலில், பிறகு, அடுத்தபடியாக. Next, insert. Next, insert the mirrors into the PVC tubes. இந்த PVC tube உள்ள இங்க இந்த கண்ணாடிகளை வைக்க வேண்டும். Then fix the PVC end cap onto the PVC tube. இந்த கேப்பை வந்து அதுக்கு போடணும். Fix. Finally, put small beads, சிறு மணிகளை, பட்டன்களை அல்லது கலர்ஃபுல் பேப்பர்களை அதற்குள் போட்டு பார்க்கலாம். Finally, put small beads, buttons or colorful papers. So in unit 4, a busy day. First we saw the act. It is given in activity 1. Activity 2 is pertaining to the answers for the questions asked. கேள்விகளுக்கான பதில்களை ஆக்டிவிட்டி 2 பார்த்தோம். பிறகு ஆக்டிவிட்டி 8 in that they have given the steps to make the kaleidoscope. கெலைடோஸ்கோப்பை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கான செய்முறை, இந்த செய்முறையில் சில blank ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தையிலிருந்து நாம் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டிய அவசியமாக இருந்தது. Sorry. First, place the mirrors carefully into the triangle, shiny sides in. Then wind the tape around the triangle, half inch from each end. Next, insert the mirrors into the PVC tube. Then fix the PVC end cap onto the PVC tube. Finally, put the small beads, buttons, colorful paper, balls, and enjoy the view. இனி கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Okay, thinking that there are no doubts, I shall end my session here. We will again meet in the next class. அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.